மருத்துவங்களை ஆழங்களை நம்ம பேசுகிற எங்களுக்கு ஜெபம் நல்ல பிள்ளையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சாயங்கால ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவு நேரம் பாடி நாமத்தை மகிமைப்படுத்த குழுவைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சாயங்கால வேளையிலும் வார்த்தை ஞானிப்படியா வந்திருக்கிற மறுபிசினை என்பதை கடந்தும் எங்களோடு கூட பேசி எங்களோடு கூட இடைப்பட உங்களுடைய மன்னார்களால் உங்களுடைய ஜனங்களை திருப்திப்படுத்த ஒவ்வொரு இருதயத்தை நலமாக பக்குவப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. சுவிசேடியும் உடைய சமூகத்தில் காண்கிற வெறுமையை கொண்டு கொடுக்குறேன். மூடி மருந்து நீங்க வெளிப்படுங்க. சுயமாம்சம் கிரியை செய்யாதவர்களுக்கு தேவ ஆவியானவர் மூடி மருந்து நீங்க வெளிப்படுங்க. உடைய அன்றைய மன்னார்களால் உடைய ஜனங்கள் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் திருப்பி வேதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா? விண்ணப்பங்களை ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனால் தியானத்திற்கு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு ஞானம் உள்ள ஜெபம். ஆமென். அல்லேலூயா. என்ன ஜெபம்? ஞானம் உள்ள ஜெபம். காலையில் தியானம் செய்திருந்தோம். அநேக காரியங்களை அநேக ஜெபங்களை நாம் தியானம் செய்திருந்தோம். சுருக்கமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நிறைய வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியும். ஆனால் எப்படி ஜெபிக்கணுமா? ஞானம் உள்ளவனா ஜெபிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லி ஜெபம்னா அப்படின்னா உங்க ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பாட்டுக்கு கையில பவர் வச்சுட்டு கண்டதை என்ன செய்யக்கூடாது, தப்பா ஜெபிக்கக்கூடாது. ஆமே. நான் இளம் வயதுல கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் ரொம்ப தலைவலி இருந்துச்சுன்னா அப்படியே குடிப்பாங்க. நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், காலையில் ஒரு புதிய ஏற்பாடு வச்சு ஜோமன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோமன் பாசக்கார பையன் என்ன சொல்லி ஜோமன் எங்கள் அம்மா ரொம்ப தலைவலியில் பிடிக்கிறாங்க, அந்த தலைவலி வேணா எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கு. எல்லாமே என்ன ஜபம்? 3வது ஜபம். ஜோமனும் மறந்துட்டேன், ஆனால் ஆண்டவர் மறக்கல. ஆமே. பிரியமான பையன் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்துக்கு ஆண்டவர் ஆமென் என்றும் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. சாயங்காலம் வந்து சொன்ன அம்மா எனக்கு பயங்கரமா தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னமா சொல்லி ஜோமன்னா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. ஆமென். நான் சிறுவனாக இருந்த போதும் ஆண்டவர் அப்பா ஜோமனாக இங்க அப்படி ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். நான் உபத்திரவப்பட்டது அதனால ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். தப்பு ஜெபம் பண்ணோம், அப்புறம் தப்பு பதில் கொடுக்க ஆரம்பிச்சார். என்ன இருக்கிறது எனக்கு அன்னைக்கே பாடம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஞானமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவேன். ஆமென். அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது சாலமோனை குறித்து பார்த்தோம். சாலமோன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமென். ஜெபத்துல என்னென்னமோ கேட்கலாம், ஆனா அவர் என்ன கேட்டாரு? ஞானத்தை கொடுங்கன்னு ஞானமா கேட்டார். ஆமென். அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஞானத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கு பாருங்க. ஆமென். குடிக்கும் போது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம செய்யறோம். எல்லாருக்கும் என்ன வேணும்? ஞானம். பிள்ளைகளை வச்சிருக்கோம், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானம், குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு ஞானம், வேலைகளை செய்வதற்கு, சம்பாதிப்பதற்கு ஞானம். எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு பையன் என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். ஞானம் இருந்தாலே மதிக்க மாட்டாங்க. அது 2வது பிரச்சனை. அப்போ ஞானமே இல்லை அப்படின்னா இது ஒரு மக்களும் முத்திர குத்தி மூளையில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு ஞானம் ரொம்பவும் அவசியம். அதனால இப்போ ஞானத்திற்காக நாம் தினமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு 1:5 ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கொடுக்கிறதையும் ஒருவரையும் அவர்கிட்ட வந்து கேளுங்க, அப்பொழுது என்ன செய்வாரு? ஞானத்தின் ஆவியினால் அதை நிரப்புவார் என்று சொல்லி பார்க்கணும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். காலையில் வந்து சொன்னாங்க பார்ப்போம். எதுக்காக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக?
நம்ம அமைதலா சந்தோஷமா வாழணும்னா அறிவிக்கணும். ஆமே. நீங்க சந்தோஷமா வாழணும்னா யாருக்கு இருக்கணும்? அதிகாரத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா மட்டும் பத்தாது. நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய குடும்பத்துக்குன்னே ஜெபம் பண்ணா பத்தாது. ஆண்டவர் சொல்கிறார் எல்லா ஜனங்களுக்காகவும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக பாவம் அணுகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 19வது சங்கீதம் 12-13வது வசனத்துல மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாம், துணிகரமான பாவங்களுக்கு இது ஒரு ஜெபம். ஆமென். இது வசனம் இல்ல, இது தாவீதுனுடைய என்னது ஜெபம். தினமும் இந்த ஜெபத்தை நம்ம செய்கிற ஒரு லைஃப் காணப்பட வேண்டும். மறைவான குற்றங்கள் நமக்கு தெரியாம செய்யற தப்பு என்ன செய்யக்கூடாது? அந்த வாழ்க்கையில் வரக்கூடாது. துணிகரமா எந்த ஒரு பாவமும் நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்ப அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் வராமல் இருக்கும்படிக்காக அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நன்மை உண்டாக நினைத்ததும் என்று சொல்லி அடுத்தது பார்த்தோம். ஒரு ஜெபம் என்னது? நன்மை உண்டாக நினைத்ததும். ஆண்டவர் நீங்க இந்த உலகத்துல ஒரு நன்மை செய்றீங்க அப்படின்னா அந்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் ஒரு நன்மை என்ன செய்யலாம்? எதிர்பார்க்கலாம். நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், இதற்காக எனக்கு எந்த ஒரு சன்மானமும் தேவையில்லை, உங்களுடைய சமூகத்துல இருந்து எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்ததும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு ஜெபம். நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து மோசே தேவனுடைய கிருபைக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். உங்களுடைய கிருபை இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து நகரவே மாட்டேன், நீங்க கண்டிப்பா உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சாங்கன்னு வைராக்கியம் அனுக்கிறாரு. கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ சொன்னபடியே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. என்னோட கூடவே நான் என்ன செய்வேன்? வருவேன். என்னுடைய மகிமை நீ ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காலையிலோடு இந்த கிருபை எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபைக்காக அனுதினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த நாள் ஃபுல்லா நீங்க ஓடுறதுக்கு அந்த கிருபை தான் உங்களுக்கு நடத்தணும். ஆமென். நீ உயிரோட இருக்கிறதுக்கு, சுகத்தோட வாழ்வதற்கு, அந்த நாள் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு என்ன வேணும்? தினமும் கிருபை வேணும். தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன கேட்கணும்? கிருபை கொடுங்க. இன்னைக்கான கிருபை எனக்கு கொடுங்க, புதிய கிருபையை எனக்கு கொடுங்க. பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனத்துல அவர் பலவீனமா இருக்கும்போது ஜெபிச்சார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் இந்த பலவீனத்தை நான் உன் எடுத்து போடுறேன்னு ஆண்டவர் சொல்லல. உனக்கு பலவீனம் உண்டு, உன் சரீரத்துல பலவீனம் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சம் எப்படிப்பட்டது? அது பலவீனம் உள்ளது. அந்த பலவீனத்தை ஒரு சில நேரத்துல என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும், அப்புறம் திடீர்னு மறுபடியும் என்ன செய்யும்? அப்போ மாம்சம் அப்பப்போ பலவீனப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இல்லை நம்மளுடைய ஒரு சில காரியங்களினால வரக்கூடிய டிஃபெக்டாகவும் இருக்கும். ஆமென். வாரண்டி கொடுத்தவரை இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க. அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஆமென். அதனால வரக்கூடியதான் இருக்கணும். அல்லது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக வரலாம். எதுவா இருந்தாலும் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம். உங்களுடைய பலவீனத்தை காட்டிலும் அந்த ஆவி அதிகமா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த பலவீனம் தெரியாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவு பலவீனத்தோட இங்க வந்தாலும் இது வரைக்கும் யாருமே இங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்ததா இல்லை. ஆமென். ஜூலியட் இருந்து முடிச்சு போய் மயக்கம் போட்டு விடுவா, இப்படி இங்க வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. ஏன் அப்படின்னா மாம்சத்துல பலவீனம் இருக்கலாம், ஆனா இங்க வந்து நிற்கும் போது கர்த்தருடைய ஆவியினுடைய பலத்தினால் இருக்கிறோமே. நிறைய நேரத்துல ஜூலியட் நீங்க இருந்து போகும்போது நிறைய நேரம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சில நேரத்துல பெரும்பாலும் நின்று எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு கடைசியால உள்ள போவோம். ஒரு சில நேரத்துல வேகமா ஆளுங்க போயிடும், என்னன்னு பார்த்து பிளாட் ஆயிருக்கோமே. அப்போ மாம்சத்துல பலவீனமா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல வரும்போது கர்த்தருடைய ஆவியினுடைய பலம் யாருமே சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு அது கர்த்தருடைய பலத்தினால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, எப்பெல்லாம் நீங்க ஆண்டவருடைய கிருபை கேட்கிறீங்களோ இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும். இந்த கிருபையினாலே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதோட அன்றில் உள்ள அப்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவராக இருக்கும். தினமும் எனக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு தெரியும். ஆமென். நைட் நிறைய கவலைப்படுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவேன், இன்னொரு சிலர் அடுத்த மாசம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, இன்னொரு சிலர் அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு, என் பிள்ளை வேற ஸ்கூலுக்கு போனவே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். அந்தந்த நாளுக்கு அந்த பாடு
நாளைய தினம் கூட என்ன செய்யுமா, நம்மளை நினைச்சு நாளைய தினம் தான் கவலைப்படணும். ஆமே, நம்ம நாளைய தினத்துக்காக கவலைப்படணும். அதான் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக என்ன செய்யுமா கவலைப்படும். நீ என்ன செய்யாத, கவலைப்படாது. ஏன் அப்படி, நம்ம என்ன போஷிக்கிற தெய்வம். ஆமே, வானத்து பறவைகளை பாருங்க, விதைக்கிறது இல்லை, சந்தோஷமா வருது. ஆமே, காலையில் எழுந்திரிச்சோன்னே பாடுபடுது. ஆமே, அப்ப அவைகளையும் உடைய பரமபிதா போஷிக்கிறார். அந்த காகத்தை பாருங்க, அதை விட விசேஷித்தமா ஒண்ணு வச்சிருக்கிறார். ஆமே, அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவங்க, விசேஷித்தவர்களா இருக்கு. அப்ப நமக்கு என்ன பண்ணுவாரு, நமக்கு கொடுத்து வைப்பார். ஆமே, நமக்கு புது சட்டை யார் வாங்கி தருவாங்க, ஆண்டவர் வாங்கி தருவார். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு யார் வாங்கி தருவாங்க, கர்த்தர் செய்வார். எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தெய்வம். ஆமே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம், உங்களுக்காகவும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் செய்யறதுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் செய்வார். காலையில் ஞானம். ஆமே, எப்ப செய்வாரு, லாஸ்ட் மினிட்ல தான் செய்வாரு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம டேக் டைம் மிஷின் போட்டு வேற வழியும் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இதெல்லாம் பார்க்கணும். லாஸ்ட் மினிட் வரையும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், ஒரு நிலமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை பொறுமையா காத்திருந்தோம் அப்படின்னா அவருடைய அதிசயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். செங்கடல் இவங்க வந்த உடனே திறந்துருக்கலாம், ஆனா அப்படி திறக்க முடியாது. பின்னாடி பாரம் வரணும், அதுக்காக வெயிட் பண்றேன். ஆமே, வந்ததுக்கு அப்புறம் இவங்க கத்தி குப்பாடு போட்டு பயந்து அலறி என்னெல்லாம் பண்ணணுமோ அதுல சண்டையெல்லாம் போட்டு மோசையை அடிக்கிற அளவுக்குலாம் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செங்கடல் ஓப்பன். ஆமே, அது வரைக்கும் நாங்கள். ஆனா இது செங்கடல் ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கறது மோசைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா தைரியமா ஜாலியா சந்தோஷமா அப்படியே போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ண மாட்டாரு. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவாரு. கடைசி நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தா, விசுவாசம் இல்லைன்னா ஐயோ அம்மான்னு அப்புறம் புலம்பல் தான். எரேமியாவின் புலம்பல் மாதிரி ஒவ்வொருத்தரோட பேரும் போட்டு ஒரு புலம்பல் புஸ்தகம் தான் எழுதும். நீங்க புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுக்கப்புறம் சாட்சி சொல்லுவாங்க, என் புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பா. புலம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இப்போ முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டதுதான். ரிசல்ட் எல்லாம் இதெல்லாம் இதான் நடக்க போகுது வாழ்க்கையில அப்படிங்கிறதெல்லாம் யார் முடிவு பண்ணிருக்கு. ஆமா, மண்டையில எப்போ எந்த முடிவு எப்போ விழுகணும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே எங்க இருக்கு, எல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே தீர்மானம் செய்யப்பட்டதுதான். ஒரே கவலையோ அவளை இப்படி உதவுறதுக்கு என்னது, அவ்வளவுதான். ஐயோ முடியெல்லாம் கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமே, இப்ப நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சுருங்க, ஜபத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வைங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடையதே ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை ஆராதனையில எதிர்காலத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டாமே. அடுத்து என்ன தலைப்பு, எதிர்காலத்திற்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க? நல்ல விஷயம் தான். ஆமே, எதிர்காலத்திற்காகவும் ஞானத்தோடு ஜெபிக்கணும். எதிர்காலத்துக்காக கண்டபடிக்கெல்லாம் ஜெபம் செய்யறாங்க. எதிர்காலத்தை இருட்டா போயிடும். அதனால எதிர்காலத்துக்கும் எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஞானமாய் ஜெபிக்கணும். அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாக்கோபை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள்ல யாக்கோபு போகிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏசாவாகிட்ட எல்லாம் ஏமாத்தி எல்லாம் பிடிங்கியாச்சு, அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை திருட்டு கட்டணமா வாங்கியாச்சு. ஆனா இப்ப இவர் என்ன பண்றாரு, உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும். எதிர்காலத்தை குறித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு எப்படி இருக்கும், ஒரு பயம். எத்தனை பேர் அந்த சூழ்நிலை கடந்து வந்துருக்கு. படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு என் வாழ்க்கையில் 21 வருஷம் என்ன செஞ்சிருக்கேன், படிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கலன்னா என் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எப்படி இருக்கும், பயமா இருக்கும். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. கர்த்தாவே நீ கூட இருந்து, நான் போகிற இடத்துல என்னை கூடவே இருந்து என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து சமாதானத்தோடு இந்த இடத்துக்கு திரும்ப வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதிர்கால
இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா எப்படி ஜெபம் பண்றாரு? எனக்கு நான் போற இடத்துல நீங்க என் கூட இருக்கணும், என்னை காப்பாற்றணும், எனக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், கொடுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் துணி வேணும். அதான் அவரோட என்ன ஒரு பாயிண்ட்ல என்ன செய்யுங்க, மறுபடியும் இந்த இடத்துக்கு திரும்ப வரணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. பெர்மனன்ட் பிளேஸ் எது? காணான். அப்புறம் அவங்க ஆண்டவர் அங்க இருந்து கூட்டிட்டு வந்தது, திரும்ப அங்க போவாங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க இப்ப இவர் மறுபடியும் போயிட்டு திரும்ப என்ன செய்யணும், இங்க வரணும். அப்ப அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்ன செய்யறாரு, இந்த காரியங்களை சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாரு. அந்த இடத்துக்கு நல்ல பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? பெத்தேல். இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார். ஆனா திரும்பி அதே இடத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வர வச்சார். ஒருவேளை யாக்கோபு மறந்துருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் சொன்னாரு. ஒரு நாள் வந்தது, திரும்பி வர வேண்டிய ஒரு நாள். ஆண்டவர் யாக்கோபு கூப்பிட்டு, ஒரு நாள் ஒரு கல் எடுத்து நிறுத்தின ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு நீ திரும்ப போ. என்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துக்கு திரும்ப போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரு? அவர் திரும்ப வந்தாரு. வந்தவர் மறுபடியும் என்ன சொன்னாரு? வெறும் கோடும் தடியுமா இந்த இதை கடந்து போனாங்க. ஆனா இப்பொழுது 2 பரிவாரங்களுடைய நாமே ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஆடு மாடு தொடர்ச்சியா அப்படியே கூட்டம் கூட்டமா வருது. 12 பசங்க என்ன செஞ்சு வச்சிருக்காரு? ஆமா, பெற்று வச்சிருக்காரு. பெரிய ஃபேமிலியா மாறுது. ஆமே. ஒண்ணுமே இல்லாம போனவன் எல்லாம் அவசியம் உடையவன் ஆனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதிர்காலத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பெருசா அது வேணும் இது வேணும் கேட்டா மண்டலே குட்டி உட்கார வச்சிருப்பாரு. ஆனா இவர் என்ன கேட்டிருந்தாரு? ஞானமா கேட்டிருந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பேன், எனக்கு சோறு ட்ரெஸ் மட்டும் இருந்தா போதும், நான் அப்படியே ஏதாவது பொசிக்காண்டது அப்படி கொடுங்க கேட்போம். அவர் போகணும், ஏதாச்சும் கொஞ்சம் தூரமா போகணும்னா எனக்கு கொஞ்சம் பைக் வேணும் கொடுத்துக்கோங்க. கார் இருந்தா நல்லா இருக்கும், மழையில எல்லாம் நனையாம அப்படியே போய்க்கணும். யாமே அவர் ஞானமாக கேட்டார். கர்த்தர் கூட இருக்கணும்னு கேட்டார். ஆமே. கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கு. ஆமே. இவர் அப்பதான் சொல்றாரு, என்ன பொருத்தனை பண்ணாரு? இதெல்லாம் பண்ணினா கர்த்தர் என்னுடைய தேவனா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த அடையாளமே எப்படி வருகிறது? யாக்கோபினுடைய தேவன். ஆமே. எப்படி வருது? யாக்கோபினுடைய தேவன். கிறிஸ்தவருடைய தேவன் சொல்றதை விட செல்வத்துறையுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா கெத்தா இருக்கும் இல்லையா? நம்முடைய பேரை சொல்லி ஒரு கடவுளுக்கே பேர் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகத்துவத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்? யாக்கோபு கொடுத்தார். அப்ப அந்த நாட்களில் நம்ம ஜெபித்த ஜெபம் ஒரு ஞானமுள்ள ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜெபித்தார். ஆமென். ஜெபம் சொன்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சவர் அவர்தான். அவர்தான் நமக்கு இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 11 இருந்து 24 உள்ள வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தோம். 11வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமா? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். சீஷர்கள் எல்லாரும் வச்சு என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணுகிறாரு. ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு? இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது லாஸ்ட் அந்த பணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்துக்கு முன்பாக அல்லது அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர்கள் எல்லாரும் நம்மை போலவே ஒன்றாய். எப்படி தோன்றாரு? பிதாவையும் குமாரனையும் பிரிக்க முடியுமா? அதான் அந்த வார்த்தை தெளிவா சொல்லுகிறாரு. நீர் என்னில் இருக்கிறது, நான் உங்களில் இருக்கிறது. நம்ம 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாய். ஹல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். நிறைய குடும்பங்கள் ஒருமித்து என்ன செய்ய முடியல? வாசம் பண்ண முடியல. ஒண்ணுமில்லாத காரியத்துக்காக என்னது? சண்டை. சொத்துக்காக அடிதடி சண்டை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். யாரும் பிரிஞ்சு போயிருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். நம்ம திருச்சபையில இருந்து ஜெபிக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி ஜெபம் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்?
செய்யும். நம்முடைய சகோதர சகோதரிகளும் ஒன்னா இருக்கணும். இந்த திருச்சபை எல்லாம் என்ன எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்மளால ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே ஜெபத்தை ஆண்டவர் செய்தார். அதே ஜெபத்தை நாமளும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 15ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? தீமை என்று காத்துக்கொள்ளும். இந்த உலகம் ரொம்ப கொடுமையான ஒரு உலகம். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, பாடு இருக்கு, பாவம் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளபடியாக நான் வேண்டிக் கொள்ளல, மாறாக தீமை நின்று இவர்கள் என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. யாபேஸ் ஜெபித்தார், கர்த்தாவே என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை எல்லாம் எளிதாக்கி தீமையை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஆமென். நம்ம வேண்டுவதையும் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். அப்ப தீமை நம்மளை என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. தீமை எந்த தீமையா இருந்தாலும் சரி, எந்த தீமையா இருந்தாலும் சரி, அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? அணுகக்கூடாது. அப்ப அணுகுனதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து ஜெபம் பண்றது, அடி வாங்கினதுக்கு அப்புறம் அழுதுட்டு அதுக்கப்புறம் இனிமேல வராம காத்துக்கொள்ளுங்க அன்னைக்கு கவனிட்டு அப்புறம் மறுபடியும் மறந்துடக்கூடாது. அப்ப தினமும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தீமை என்ன தொடாம என்ன செய்யணும்? அது யாபேஸ் ஜெபித்த அந்த ஜெபம் நம்முடைய அனுதின ஜெபமாக அது மாற வேண்டும். அது எதிர்காலத்துல வாழ்க்கையில எப்பொழுதுமே எனக்கு தீமை என்ன செய்யக்கூடாது? என்ன தொடக்கூடாது. அந்த தீமையை அணுகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபித்தார். அடுத்த வசனத்துல வாசித்தோம் அப்படின்னா 17வது வசனத்துல சத்தியத்தினாலே இவர்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கும். உடைய வேதமே சத்தியம். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பலி செலுத்தணும்னு சொல்லல. யோபுவை போல ஒருவேளை குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லல, பலி செலுத்த சொல்லல. தினமும் ஜெபிக்கணும். என்ன சொல்லுது? சத்தியத்தினாலே என்ன செய்யும்? பரிசுத்தமாக. என் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு போறாங்க, வெளியே போறாங்க, எங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. சத்தியத்தினாலே அவர்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் மாத்திரம் தான் அசுத்தத்துக்குள்ள போறாங்க. நம்மளும் என்ன செய்யறோம்? வெளியே போறோம், சபையில இருக்கிறோம். உள்ள இருக்கும் போதுமே எப்படி இருக்கலாம்? இந்த பாவம் சூழ்ந்து கொண்டு மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணுமா? உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய எபிரேயர் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இவ்வளவு பாவம் நம்ம எப்படி இருக்குதா? சுற்றி நெருங்கி நிற்கிறது. அந்த காலத்துல எவ்வளவு நெருங்கி இருந்துச்சோ நீங்க அதை விட என்ன செய்யறது? ஆமா, சுத்தி நெருங்கிலாம் இல்ல, பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம கூடவே தான் வச்சு சுத்திட்டு இருக்கோம். எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? அட்டாக் பண்ணலாம். பிள்ளைகளுக்கெல்லாம் போன் கொடுக்குறோமே, பிள்ளைகளுக்கு போன் கொடுக்குறோம். போன்ல என்ன பாக்குறாங்கன்னு தெரியல, கேம் விளையாடுறாங்க நல்லா. அந்த கேம்ல இடையில என்ன செய்யுது? விளம்பரம் வருது. விளம்பரத்தை விட்டாங்கன்னா அது எங்கேயாச்சும் என்ன செய்யும்? அது ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிடும். குழந்தைகளுக்கு போன் கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகள் நம்ம பரிசுத்தத்துக்கு நேரம் என்ன செய்யணும்? வழி நடத்த வேண்டும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒருவேளை போன்ல என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம். உன் பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுமே. எனக்கு தெரியாம இருக்கலாம், என் மகனுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நம்ம அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திற்காக நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக, அவருடைய பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக என்ன சொல்லி ஜெபிக்கணும்? நம்முடைய சத்தியத்தினால பிள்ளைகள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கணும். பிள்ளைகளுக்கு மாத்திரம் நமக்கு என்னையும் உடைய சத்தியத்தினால என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக்கணும். குடும்பத்தினுடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கணும். கணவனுடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை, மனைவியை உங்களுடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்கணும். அப்ப நம்ம அந்த பரிசுத்தத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்ப வேணாலும் பரிசுத்த குறைச்சல் அடையலாம். எப்ப வேணாலும் பிசாசு நம்ம என்ன செய்யலாம்? வஞ்சிக்கலாம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும். நம்ம நின்றுட்டு தான் இருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படா இவன் கிடைப்பான் கதைய காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? ஆர்வமா தயாரா இருக்கும். ஒரே ஒரு நொடி போதும். யோசேப்பை போல அந்த பாவத்தை விட்டு எப்படி என்ன செய்யணும்? விலகி ஓடணும். எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம். நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல
இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யல? போராடல. பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? உயிரே போனாலும் அந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன். தலைக்கு கத்தியா வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன். ஆமென். இப்போ பாவத்துக்கு விரோதமாக நம்ம நிற்கும் போது ஒருவேளை நமக்கு பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனாலும் நாம் அதுல வைராக்கியமா என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். 20வது வசனத்துல நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நம்மளுக்காகவும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மளுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். எதிர்காலத்திற்கு ஜெபம் இல்லையா? அந்த எதிர்காலத்துல வந்தவங்க தான் நம்ம. ஆமென். நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது மாத்திரமல்ல, இவருடைய வார்த்தையினால என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். யாருக்காக ஜெபம் பண்றாரு? சீஷர்களை மட்டும் உட்கார வச்சு என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஆனா இவன் இந்த சீஷர்களுக்கு ஏன் சீஷர்களுக்காக மாத்திரம் நான் என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. இவங்க வெளியே போவாங்க, இவங்க போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்வாங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அவங்க அறிவிக்கும் போது அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசத்தை என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோமா இங்க வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தோமாக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். நம்மலாம் இந்தியாவுக்கு போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியா அதெல்லாம் 4 பேர் கேட்டு மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்டு அவர் அவிசுவாசத்துல நம்புறோம். அவர் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, அப்பா விசுவாசி நீ தான் எனக்கு வேணும், இந்தியாவுக்கு அப்படின்னு நீ தான் நியமிக்கப்பட்டிருக்கிற, இந்தியாவுக்கு நீ தான் என்ன செய்யணும். ஓ ஆமென். கர்த்தர் இந்தியாவை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்தியர்களை நேசிக்கிறார். ஆமென். அதனாலதான் தோமாவே அனுப்பி வச்சாரு. எப்பேற்பட்ட ஆளு? உள்ள ஓட்டக்குள்ள கை விடாம நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்பவே மாட்டோம். ஆனாலும் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த ஓட்டக்குள்ள கை விடாம என்ன செய்ய மாட்டாங்க. அதே ஓட்டல கை விட்டு பார்த்தவர் இந்தியாவுக்குள்ளதான் வந்திருக்கிறார். ஆமென். அவரோட உயிரை எங்க வந்து விட்டாரு? ரத்த பலியில சிந்தார். ரத்த பலியாக அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தேவன் இந்தியாவின் மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எதிர்காலத்துல நமக்காகவும் ஜெபம் பண்ணிருக்காரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆமென். சீஷர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்காம சீஷர்கள் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுகிற நமக்காகவும் சேர்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப எதிர்காலத்துல எவ்வளவு எதிர்காலம். ஆமென். யோசிச்சு பார்க்க முடியுமா நம்மளால? நம்மளுடைய எதிர்காலம் எவ்வளவு இருக்கும்? மீறி போனா நாளைக்கா இருக்கலாம், இல்ல அடுத்த வாரமா இருக்கலாம், அடுத்த மாசமா இருக்கலாம். அதுக்கு ஒரு எதிர்காலம். அது அப்படியே வாழ்க்கை எந்த டைரக்ஷன்ல போதோ போற போக்குல அப்படியே நம்மள அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? நாம ஜோ பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ பிரேயர் பாயிண்ட் என்ன செஞ்சுக்கலாம்? மாத்திக்கலாம். அப்படின்னு நம்ம வாழ்க்கை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். காலத்தை நம்ம நிதானிக்கிறவர்களா இருக்கணும். அதை குறித்து நம்ம ஜெபிக்கிறவர்களா மாறணும். ஆமென். அப்புறம் நம்முடைய திருச்சபையில இருந்து இன்னும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம், ஒரு விஷன், ஒரு பெரிய ஒரு பார்வை, எதிர்காலத்தை நோக்கி ஒரு பார்வையோடு கூடிய ஒரு ஜெபம் இருந்துச்சுன்னா அந்த ஜெபம் மகிமையுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் 23வது வசனத்துல வாசித்தோம் என்றுச்சுன்னா, அவர் ஒருமைப்பாட்டுல எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? தேறினவங்களா இருக்கணும். ஒருமைப்பாடுங்கிறது சாதாரண விஷயம். ஆமென். ஒருமைப்பாடு 4 பேர் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல போறதே ஒரு ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடு என்ன செய்யாது? 4 பேரும் 4 டைரக்ஷன்ல போவாங்க. ஒரு சிலர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டைரக்ஷன் என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. முடிஞ்சா 4 பேர் 8 டைரக்ஷன்ல கூட போவாங்க. ஒருமைப்பாடுங்கிறது என்ன செய்யாது? வராது. இந்த ஒருமைப்பாடு என்ன செய்யணும்? வரணும். இப்ப நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒருமைப்பாடு. எல்லாருக்குள்ளும் ஒரே சிந்தை இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன சிந்தை இருக்கோ அதே சிந்தை தான் என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். தேவன் நம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன சிந்தை இருக்கணும்? அதே சிந்தனை தான் இருக்கணும். நாமே அதே டார்கெட்டை நோக்கி தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த திருச்சபைக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த திருச்சபை என்று சொன்னா ஊழியக்காரரோடு நின்று விடாது. இந்த திருச்சபை விசுவாசிகள் எல்லாரும் அதே தரிசனத்தை நோக்கி இந்த ஒருமைப்பாட்டோடு எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அதே இதுல நம்முடைய கிரியைகள் எல்லாம் காணப்பட வேண்டும். ஒருமனப்பாட்டு ஆவியுடையவர்களா இருக்க வேண்டும். 2வது அன்புடையவர்களா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாமே என்ன இருக்கணும்? அன்பு. இந்த வசனம் என்ன நல்லா தெளிவா அழகா இருக்கு. நீர் எங்களுடைய அன்பா இருக்கிறது போல உலகம் அறியும்படிக்கும்
நான் அவர்களிலும் நீ என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒருவர் அன்பாய் இருக்கிறார்களோ அதே போல இவர்களும் என்ன செய்யணும்? ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்ததான ஒரு திட்டத்தை வைத்தவர்களாக, தரிசனத்தை வைத்தவர்களாக, ஏன்னா ஒருமைப்பாடு இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். அன்பு இல்லைன்னா கண்டிப்பா ஒருமைப்பாடு வராது. ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா ஆளாளுக்கு ஒவ்வொன்று போடுவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது? நடக்காது. சபையில் ஒன்று செய்யலாம் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்று பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கடைசியில் ஒன்றுமே நடக்காது. சரி போய் தொலை கொடுங்க அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மனது இருக்கிறவர்களா காணப்படுகிறார். அப்பதான் அந்த ஊழியம் என்ன செய்யும்? வளரும். இப்படி அநேக காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். சாலமோனை குறித்து பார்த்தோம் என்று சொன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கணும். 30 முதல் 52 வசனம் அதிகாரம் முழுவதும் வீடுகளில் போய் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், இது சாலமோனுடைய ஜெபம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம். இதெல்லாம் வீட்டில் போய் பொறுமையா ஒரு தடவை என்ன செய்யுங்க, முடிஞ்சா 2-3 தடவை வாசிச்சு பாருங்க. அவ்வளவு அர்த்தம் நிறைந்ததா இருக்கும். அவ்வளவு ஞானம் அதுல வெளிப்படும். சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் பேசணும். நேரம் குறைவா இருக்கிறது. முடிந்த வரைக்கும் நான் சீக்கிரமாக சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 29வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு அப்படின்னு சொன்னா அவரு அதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆலயம் கட்டுறாரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டுகிறார். ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை, அதனுடைய காணிக்கை, அதனுடைய பலிகள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்குது. அவ்வளோ அருமையா சிறப்பா செஞ்சிருக்கிறாரு, கொண்டாடி இருக்கிறாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு மனுஷன் என்ன செஞ்சாரு? ராஜாதி ராஜா யாரே? சாலமோன். அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. இந்த ஜெபத்தை தான் அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் திருச்சபைக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? ஆத்மாக்களை தாங்க. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஜெபத்தை பார்த்தேன். கர்த்தாவே என்னோட திருச்சபையை ஆசீர்வதிங்க, அப்புறம் ஆத்மாக்களை தாங்க, சபை நரம்பட்டும், பெருசா கட்டி கொடுங்க, நிறைய கிளை சபைகளை கொடுங்க, நிறைய ஆத்மாக்களை கொடுங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. இதுதான் நம்ம திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆனா ஒரு திருச்சபைக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சாலமோனுடைய ஜெபத்திலே கற்றுக்கொள்ளலாம். அவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் திறந்திருப்பதாக. ஆமென். எப்ப வேணா இங்க யார் வேணாலும் ஜோனுக்கு வருவாங்க. நீங்க எப்போ என்ன செய்யணும்? இங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது வரும்போது ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போறேன், இந்த மணிக்கு நாங்க வருவேன், நீங்க அங்க வந்துருங்க, யாராவது சொல்லிட்டு வரீங்களா? ஆமென். அவர் அப்படிதான் ஜோம் பண்றாரு. எவ்வளவு ஞானமா ஜோம் பண்றாரு. நீங்க எப்ப வேணா யார் வேணாலும் என்ன செய்வாங்க? இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. இரவும் பகலும் உங்களுடைய கண்கள் இது மேல என்ன செய்யணும்? திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. திருச்சபைக்காக ஜெபித்த முதல் ஜெபம். கண்கள் இரவும் பகலும் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு அது ஆண்டவர் கொடுத்த பதில். அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதில். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறோமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவரால் ஜெபத்துல செவியை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஹல்லேலூயா. கண்கள் மாத்திரம் திறந்திருந்தா பத்தாதுப்பா, செவியை என்ன செய்வாங்க? கேட்கக்கூடாதபடிக்கு செவி மந்தமாகவும், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகும். அப்ப அவரு எப்போ நம்மளை என்ன செய்யறாரு? பார்த்துட்டே இருக்கிற இந்த ஆலயத்தினுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமா இருக்கிறார். அங்கே ஒரு வசனம் இருக்கோங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு கண்கள், செவிகள். அடுத்து வாசிக்க 30வது வசனத்துல ஜனங்கள் எத்தனையோ பேர் வருவாங்க. எல்லாரும் பெரிய பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. வந்து மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்மளுடைய பாவம் என்ன செய்யுங்க? மன்னிக்கணும். என்ன ஒரு ஜெபம்? சபைக்கான ஒரு ஜெபம். சபையில் அநேக ஜனங்கள் வரலாம், பாவத்தெல்லாம் விழுந்தவர்கள் வரலாம். பரிசுத்த தெய்வத்துக்கு கிட்ட வந்து தாவே பாவத்தை மன்னியும்னு சொல்லி அவங்க ஒரு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கேட்பீராக. கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுங்க. உங்களோட பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்
சாலமோன் வந்து ஜெபிக்கிறார். 31, 32வது வசனங்கள்ல எவனாவது ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் பார்த்துக்கிங்க. பிரச்சனை பண்ணிட்டு எங்க என்ன பண்ணுவான்? ஆமா, வாடா சர்ச்சைக்கு போலாம், வாடா அங்க போய் என்ன பண்ணலாம், பலிபீடத்துல நின்று சத்தியம் பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது வருவான். வேலை அப்படி எவனாவது உன்னுடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்து ஆணையிடுபடியாக வந்தா, அந்த ஆணையுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த ஆணையை நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். அதுல குற்றமற்றவன் நீதிமான் யாருங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குற்றம் உள்ளவன குற்றவாளியா நீங்க என்ன செய்யணும்? அவனை தீர்த்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். நீதிமானுக்கு அவன் செய்த நீதி கேட்ட ஒரு பலனை நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்திற்காக இன்னொரு ஜெபம் என்ன செய்கிறார்? ஆணை வரும்போது எப்படி அந்த ஆணை வரும் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறார். ஆமென். இப்பதான் இதான் ஃபர்ஸ்ட். அது இதுக்கு முன்னாடி சர்ச்சலாங்க கிடையாது. இதான் முதலா ஒரு சபை கட்டுகிறாரு. ஆனா அந்த சபையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத மனுஷன் முன்னாடி அறிந்த அந்த எதிர்காலத்தை குறித்ததான ஒரு விஷயம். இது வரைக்கும் எத்தனை பேர் அங்க போய் சர்ச்சில் போய் எல்லா ஆசிரியப்பு கூடாரத்துல போய் சத்தியம் போட்டாங்கன்னு தெரியாது. வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். அங்கெல்லாம் போய் சத்தியம் பண்ண முடியாது, உள்ளே போக முடியாது. ஆமென். ஆனா அவங்களுக்காக இவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பார்வை. 35, 36வது வசனத்துல 33, 34வது வசனத்துல பார்க்கிறோம். ஜனங்களுடைய பாவத்திற்காக ஜெபிக்கிறார். ஒருவேளை தப்பு பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு என்ன செய்வாரு? ஆண்டவரே அகதிகளை அனுப்பி விட்டுருவாரு. அப்படி போகும்போது அவர்கள் அந்த பாவத்தை நினைத்து இது பண்ணும்போது என்ன செய்யணும்? திரும்பவும் தேசத்துக்கு திரும்பி அவர்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தேசத்துல மழை பெய்யல அப்படின்னா என்ன செய்யுங்க? ஜனங்கள் வந்து இங்கதான் கூப்பிடுவாங்க. எங்க நாட்டுக்கு மழை வேணும் அப்படின்னு எங்க வந்து கூப்பிடுவாங்க? சபையில தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி எங்கேயாச்சும் அது வந்து மழை இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தேசத்துக்கு என்ன செய்யுங்க? மழையை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல என்னென்ன விண்ணப்பம் வரலாம், வேண்டுதல் வரலாம், எல்லாத்தையும் கேட்டு ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்க? இங்கதான் வந்து ஜெபம்ன்றதுக்கு வருவாங்க. யுத்தத்துல வெற்றி கொடுங்க. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு நாளை ஒரு ஜெபம் வந்து இங்க பண்றாங்க அப்படின்னா அந்த யுத்தத்துல நீங்க என்ன செய்யுங்க? பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்க. சிறையிருப்பின் தேசத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறையிருப்பின் தேசத்துல அந்த பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிங்க. ஒரு தேசத்துல சிறையிருப்புல இருக்கும்போது அவங்களுக்கு இரக்கத்தை காண்பிங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார். தானியேல் சிறையிருப்பின் தேசத்துல இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிறையிருப்பின் தேசத்துல இருந்தாங்க. நெகேமியா, எஸ்ரா இவங்க எல்லாம் சிறையிருப்பின் தேசத்துல இருந்தவங்க. ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தை கொடுத்தார் தெரியுமா? பானபாத்திரக்காரனுக்கு காலையில நம்ம தியானம் பண்ண நெகேமியா குறித்து பானபாத்திரக்காரன் தான். ஆனா அவனுக்கு ராஜாவோட கண்கள் தேவன் தயை கிடைக்க உதவி செய்தார். அவ்வளவு பெரிய ஒரு இரக்கத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? இந்த ஜெபம். ஆமென். எதிர்காலத்தை குறித்து அவன் செய்த ஒரு ஜெபம். தூர தேசத்துல சிறையிருப்புல இருக்கும்போது கர்த்தர் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டார். இந்த ஸ்தலத்தை நோக்கி யாராவது ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தானியேல் எப்படி ஜெபம் பண்ணாரு? எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கு. அந்த ஜெபம் எங்க வந்துச்சு? எருசலேமுக்கு வந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எங்க வரணும்? திருச்சபைக்கு வரணும். இதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி போவாங்க. போகும்போது என்ன செய்வாங்க? இப்படி பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம். ஆமென். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சிலுவையை பார்த்து இயேசுவே அப்படின்னு அங்க கையை தூக்கலாம். அப்பவே அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க இயேசுப்பா. ஆமென், ஆமென். இன்னும் அவர் நல்ல தெளிவா சொல்றாரு. இந்த ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்க முடியாத தூர தேசத்துல இருந்து வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வருவான். இந்த ஆலயத்துல ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அவன ஒருத்தன் சொன்னதை கேட்டு இங்க வருவான். அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. ஆமென். அவனுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. நம்முடைய திருச்சபைக்கு யாரோ கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சர்ச்சைக்கு போனா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி யாரோ சொல்லி இந்த திருச்சபைக்கு வர்றாங்களா, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. அவனுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. ஆமென். நம்மளுடைய ஜெபங்கள் மாற வேண்டும். திருச்சபைக்கான ஜெபம் மாறணும். ஞானமா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். இனிமேல் நம்முடைய திருச்சபைக்கான ஜெபம் என்ன செய்யணும்? ஆமா, இது வரைக்கும் இந்த ஒரு ஜெப குறிப்பு எத்தனை ஜெப குறிப்பு? நானும் ஒரு 10 வருஷமா ஜெப குறிப்பு நடத்திட்டேன். நானே இது வரைக்கும் என்ன செய்யல? ஜெபம். ஆண்டவர் இதனால நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நல்ல உபவாச ஆராதனையாக கொடுத்திருக்கிறாரு. அதற்கு ஆயத்தமாகக்கூடியதாக இந்த நாளிலே
காலையிலும் மாலையிலும் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த எல்லா காரியங்களை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜெபிக்க போறோம். ஆமென். எத்தனை பேர் அடுத்த வாரம் வருவீங்க? வெரி குட், வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாங்க. ஆமென். எல்லாரும் ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எல்லாரும் ஒரு மனப்பாட்டில் எப்படி இருக்கணுமா? சேரினவங்களா இருக்கணும். என்ன செய்யணும்? சேரினவங்களா இருக்கணும். எல்லாரும் நான் அடுத்த வாரம் வருவீங்கன்னு தெரியும். ஆனா எப்போ வருவீங்கன்னு தான் ஒரு மனப்பாடு மட்டும் வரவே வராது. ஆமென். எல்லாரும் எப்போ வரணும்? 9 மணிக்கு வரணும். அப்பதான் ஒரு மனப்பாட்டில் தேறி இருக்கணும்னு அர்த்தம். நம்ம சாயங்காலம் போய்க்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ இல்லை மத்தியானம் போய்க்கலாம் நினைச்சீங்கனாலோ என்ன இல்லை, அவங்க ஒரு மனப்பாடு இல்லைன்னு எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேசத்தை சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேற்றப்படும். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும்படியாக ஜெபிக்கணும். எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் எல்லாமே கேட்டுருவோம். கடைசியில் என்ன சொல்லி முடிப்போம்? உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நீங்க நினைச்ச மாதிரி பதில் கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா நீங்க என்ன சொல்லி சொன்னீங்க? உங்களுடைய சித்தம் மாத்திரம். ஆனா நினைச்சு பார்க்கும்போது அந்த வார்த்தை மாத்திரம் நினைவுக்கே வராது. என்ன நினைவுக்கு வரும்? அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் நான் கேட்டேன், எதையாச்சும் ஒண்ணு செஞ்சீங்களா அப்படின்னு. கடைசியில நீங்க ஒண்ணு கேட்டது, அதனால அதை மொத்தமா சேர்த்து அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? என்னுடைய சித்தம் அதனால உன் நினைவுகள். அநேக நேரங்கள்ல நம்ம இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் இப்படிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போடுவோம். அந்த பிளானுக்கு அவரோட பிளானுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்ப போட்டுருவோம். அந்த பிளான் படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. அது ஒரு பிளான் எங்கேயோ போகும், வாழ்க்கை எங்கேயோ போகுது, என்னமோ பண்ணுது, நானும் கூட ஓடுறேன்னு நினைக்கலாம். தேவனுடைய சித்தமுடைய வாழ்க்கை நிறைவேறி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க சித்தம் மாத்திரம் தான் நடக்கும். ஆமென். என் வாழ்க்கையில உங்க சித்தம் மாத்திரம் தான் நடக்கணும். என்ன நடந்தாலும் அது உங்களுடைய சித்தம். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவர் இது எதுக்கோ ஒரு சித்தத்தோட தான், இது ஒரு காரணத்தோட தான் இந்த எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். முடிந்தால் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவரோட மூளைக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனா எது செஞ்சாலும் அவர் நமக்கு நல்லதுக்காகவே செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை செஞ்சாலும் என்ன செய்வீங்க? நல்லதுக்கு தான் செய்வீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க என்ன செய்யும்? ஆளும். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்வீங்க. ஆனா என்ன செய்யும்? அவங்களுக்கு தெரியாது நல்லதுக்கு தான் செய்யறாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற முடியாத அவர் எல்லாவற்றையும் நன்மையாக நம்ம கொள்வார். ஆமென். நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் என் சித்தம் எதுவுமே உங்க சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். அதுதான் ஒரு ஞானம் உள்ள ஒரு ஜெபம். என்ன வேணாலும் கேட்கலாம். ஆண்டவர் அப்படிதான் கேட்டாரு. ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல வந்து ரத்த சாட்சியாக சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு. ஆனா ஒரு மனிதனா யோசிச்சு பாருங்க, முடியாது. ஒரு ஜெபம் பண்ணாரு, இந்த பாத்திரமே நெருங்கி விட்டு நீங்க கூடுமானா நீங்க பிடிச்சி ஆகியும் என்னுடைய சித்தத்தின் படியில என்னுடைய சித்தத்தின் படியா. பாத்திரம் நீங்கிச்சா? நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பாத்திரத்துல அவர் என்ன செஞ்சாரு? அவர் இரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம எல்லாரையும் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாம்சத்தினுடைய ஒரு பலவீனம் இயேசுவையும் தாக்கியது. ஆமென். மாம்சத்தினுடைய பலவீனம். ஆவி எவ்வளவு உற்சாகமா இருந்தாலும் மாம்சத்தினுடைய பலவீனம் என்ன செய்யும்? பின்னாடி இழுக்கதான் செய்யும். ஆனா ஜெபிக்கிற ஜெபம் நம்ம என்ன செய்யும்? காப்பாற்றும். குஷ்ரோகி வந்தான், ஆண்டவரே சித்தம் இருக்கு, உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும். ஆமென். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கும். எவ்வளவு ஞானம் இந்த குஷ்ரோகி. சித்தம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய? சுத்தமாக்க உமால ஆகும். உமால ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவன் மேல எவ்வளவு தெளிவா சொல்றான், உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உமால் ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்க. அவ்வளவுதான், சுகமான. ஆமென். இந்த வாழ்க்கையில பலவீனமா இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்துல உமக்கு சித்தமானால் இந்த நோய் என்னை விட்டு என்ன செய்யணும்? நீங்க ஜோபு. உமக்கு சித்தமான இந்த சக்கரை வியாதி என்னை விட்டு ஓடி போயிடும். உமக்கு சித்தமானா இந்த பிரஷர் என்னை விட்டு என்ன செய்யணும்? உமக்கு சித்தமானா இந்த கொலஸ்ட்ரால், என்னுடைய இருதய பலவீனம்
இதை மாற்றுவோமால் ஆகும். ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் அப்பவே சுகமாகும். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் காரியங்கள் அனுபவித்திருக்காரோ, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கின்ற அனுபவித்திருந்தால் அது ஏற்ற காலத்தில் தேவன் அதுல இருந்து ஒரு சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை வியாதி நிமித்தமா வந்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது அதுல இருந்து ஒரு விடுதலையை, ஒரு பாவத்தினால ஏதாவது ஒரு காரணத்தினால, என்ன காரணமா இருந்தாலும் எல்லா காரணத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரணமா இருந்தாலும் எல்லா காரணத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தாழ்மை இருக்க வேண்டும். ஆமென். ஞானம் உள்ளவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? தாழ்மையாக ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபம் பண்றான், தேவனே அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், இந்த மற்ற மனுஷங்களை போல இந்த ஆயக்காரனை போலும் இராதபடினால் உங்க சோதரிக்கிற வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன், வருமானத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாரு. இதுதான் ஜபம். நானும் திரும்ப படிச்சு பார்த்தா அவர் ஜெபம் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஆமென். ஆமென். அவர் ஜெபம் பண்ண மாதிரியே தெரியல. ஆனா வேதத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்காரு, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாடா ஜபம் அப்படிங்கிற மாதிரி இருக்காமே. நம்ம யாரும் அப்படிப்பட்ட ஜபத்தை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனா ஆயக்காரந்த ஜபத்தை செய்யறோமா அப்படின்னு யோசிக்கணும். பரிசேயன் மட்டும் கண்டிப்பா அவ்வளவு மோசமான இங்க யாருமே நம்ம இல்லை. ஆனா அந்த ஆயக்காரனை போல ஜெபிக்கிறோமா? எங்க அம்மா எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு ரொட்டீன் ப்ரேயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல கடைசியா என்ன சொல்லுவாங்க, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பதான் நம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அது இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளே தோணுனதுக்கு அப்புறம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ரொட்டீன் அந்த தேஞ்சு போன ரெக்கார்டு டெய்லியும் காலையில தேஞ்ச போனாங்க. அதுல கடைசி என்னது, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆமென். தாழ்மை. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். சிலுவையில ஒருத்தன் ஏளனமா பேசிட்டு இருக்கான், இன்னொருத்தன் சொன்னா தாழ்மையா, தேவனே இந்த ராஜ்யத்துல வரும்போது அடியேனே. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை ஃபுல்லா பாவம் பண்ணவன் சாக போன நிமிஷத்துல இப்படியே சொல்லுவானா, உடனே நீ இன்னைக்கு என்னோட பரதேசில. நமக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்குங்க, எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணுமே, ஐயோ அப்படி இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, ஜோம் பண்ணுவோமா, ஞானஸ்நானம் எடுப்போமா, அவ்வளவு பண்ணுவோமா. ஆனா லாஸ்ட் வாழ்க்கை முடிகிற நேரத்துல வந்து தேவனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு என் கூட என்ன எங்க இருப்ப, அது எங்க இருந்தாலும் சரி அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஆனந்தம் பரமானங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் சொன்னாரு, இவர்களும் நான் எங்க இருக்கிறேனோ அவர்களும் அங்க என்ன செய்யணும், என் கூட இருக்கணும். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தோட முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல வருவாங்க, நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் கூட இருக்கணும். ஆமென். என்ன ஒரு அருமையான ஜெபம். நம்மளும் ஜெபம், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க நாங்களும் என்ன செய்யணும், உங்க கூட தான் இருக்கணும். ஒருவேளை நிறைய ரூமா கட்டி வச்சு வேற ரூம்ல விட்டுறாதீங்க. 2 சீசர்கள், நான் ஒருத்தர் வலது பக்கத்துல ஒருத்தர் இடத்துல, நான் அவ்வளவுதான் கேட்கல, நீங்க முக்கிய இருக்கீங்களோ கொஞ்சம் தூரத்திலே இருந்து உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே உங்க கூடயே இருந்துக்கணும். ஆமென். அப்படி நம்ம என்ன செய்யணும், கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய ஜெபத்துல ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். எலியாவை குறித்து பார்த்தோம்னா அவருடைய தாழ்மை ரொம்ப பயங்கரம். எப்படி சொன்னாங்க, முழங்கால் படிக்கிட்டு சொன்னாங்க. ராஜா சாலமோனும் முழங்கால் படிக்கிட்டு, முழங்கால் படிட்டு ஜெபம்ன்றது என்னது, தாழ்மையை குறிக்கிறது. போர்ட்ல சண்டை போடும்போது சரணடைறதுக்கு என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டு 2 கையும் என்ன செஞ்சிடணும், மேல தூக்கிடணும். அப்ப என்ன அர்த்தம், சரணடைகிறேன்னு அர்த்தம். நம்மளும் என்ன செஞ்சிடணும், முட்டி போட்டு 2 கையும் என்ன செஞ்சிடணும், என் வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நான் சரண்டர் ஆயிட்டேன். ஆமென். ஒரு நாள் உங்களை வெட்கப்பட்டு போகணும். ஆமென். நீ தேவனுடைய சமூகத்தில் உங்களை சரண்டர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் கைவிட இருக்கிற தெய்வம் வந்து. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவோம். அந்த எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கர்மேல் மலை சிகரத்துல போய் நின்று முழங்கால் போடுறாரு. சாதாரணமா ஜெபம் பண்ணாரு, தன் முகம் முழங்காலில் படுற வரைக்கும் என்ன செஞ்சாராம், குமிந்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்தாரு. ஆகாப் ராஜாவுடைய அந்த ரதத்துக்கு முன்னாக என்ன செஞ்சாரு, இவரு ஓடினார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பலத்தினால் ஆண்டவர் இடை கட்டி இருக்கிறார். இந்த தாழ்மைக்கு கிடைத்த ஒரு பரிசு. கடைசியா ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க, பேதுரு விடுதலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனை பேர் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க, ஊக்கத்தை எல்லாரும் ஊக்கமா, சபையார் எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா கதவை திறக்கிறதுக்கு பலன் தான் இல்லை. ஆமென். விசுவாசம் நல்ல பலமுள்ள விசுவாசம் தான், ஆனா கதவை திறக்கிறதுக்கு தான் என்ன இல்லை, பலன் இல்லை. உள்ள போய் பேதுரு சத்தம் போடுறாரு வாங்க அப்படின்னா
அவரோட ஆவி வந்திருக்கும். செத்து போயிருக்காரு. என்னது அவர் உயிரோட கொண்டு வந்து ஜெபம் பண்றாங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க? சும்மா அவரு செத்து போயிருப்பாரு. அவரோட ஆவி தான் வந்திருக்கும். ஆவியெல்லாம் கதவை தட்டுறோம். ஆமென். விசுவாசம் வேண்டும். மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவான். ஆனா என்ன பண்ணுவான்? கொடை கொண்டு வருவான். ஜப்பின் எடுத்துட்டு வருவான். ஆமென். ஞாபகமா ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கையும் மாறணும். விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணணும். நீ விசுவாசத்தோடு கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன செய்யணும்? மழையை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொல்றது அவ்வளவு பெரிய இது கூட வேணாம். வானத்தின் மகதவிகள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. வானத்தின் மகதவிகளெல்லாம் அடைச்சிட்டு தான் வருவோம். ஆனாலும் ஜப்பினும் குறைய எடுத்துட்டு வருவோம். அப்படி என்ன வானத்தின் மகதவிகள் அடைச்சி ஆமென். ஜெபத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். இதுல இன்னொரு கருத்தாவும் ஜெபம் பண்ணணும். வானத்தின் மதவிகள் அடைக்கிறது சரி. யார் அந்த மதவை திறந்து விடுறது? நீங்க பாட்டுக்கு அடைச்சிட்டு இந்த கன்வென்ஷன் அப்பெல்லாம் என்ன ஜெபம் பண்ணணும்னா இப்பெல்லாம் நல்லா தேறிடும். இப்பெல்லாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஜெபம் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஜெபம் பண்ணாலும் மாறி இருக்கு. வானத்தின் மதவிகள் அடைக்கிறதா சரிதான். கன்வென்ஷன் முடிஞ்சாலும் மறக்காம என்ன செஞ்சிருக்கீங்க? ஆமா, நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான். தேசம் என்னத்துக்காக இருக்கு? உங்க பேச்செல்லாம் ஆண்டவர் கேட்டு வானத்தின் மதவிகள் க்ளோஸ் பண்ணி விட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். ஜெபத்தில் ஒரு மனத்தோட ஜெபிக்கணும். அதுலயும் வானத்தின் மதகு ஒருத்தர் கூட்டணும்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன செய்யணும்? திறக்கணும்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்றது திறக்கணும்பா. இன்னொருத்தர் நம்மளாம் சர்ச்சுக்கு போனோம். நாங்களாம் மதகு கூட்டணும்னு சொல்லுவோம். ஆளுக்கு ஒன்று சொன்னா ஆண்டவர் எதை கேட்கறாருன்னு தெரியல. எல்லாரும் ஒரு மனதான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்க காணப்படும். அப்ப நம்முடைய விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் அது என்ன செய்யும்? பிணியாளியும் என்ன செய்யும்? ரட்சிக்கும். சபையாரெல்லாம் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணாங்க. விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபத்தை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்றாங்க. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கணும். என்னோட விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்கணும். ரொம்ப நல்ல ஒரு ஜெபம். ஆமென். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ணியிருக்கீங்க? என் விசுவாசம் என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யணும்னு வந்து என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். விசுவாசம் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே என்ன சொல்றான்? அவிசுவாசம் நீங்கும்படி உதவி. இது நல்ல ஒரு ஜெபம். ஆமென். அநேக நேரங்களில் விசுவாசத்தை விட அவிசுவாசம் டாமினேட் பண்றோம். அப்ப அந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்படி திருச்சபையில் ஒரு நல்ல ஒரு சாட்சி உண்டு. 2 நிமிஷம் முடிக்கிறேன். நல்ல ஒரு சாட்சி உண்டு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு உபவாச ஞாயிறு காலை ஆராதனை முடிந்தது. திருச்சபையில் மெசேஜ்லாம் முடிஞ்சிச்சு. மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எழுந்திருச்சு ஜெபம் பண்றோம். அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். இன்று கண்ட நீ எகிப்தியனை என்னைக்குமே காண மாட்டேன்னு. தீர்க்க தரிசனம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எகிப்தியன் வந்துட்டான். வீட்டுக்குள்ள போயிட்டான். ஒரே பிரச்சனை. அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த குடும்பத்துக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்தது. ஐயோ அந்த பிரச்சனை எப்படி ஒருவரா மாத்திரம் போய் சமாளிப்பாங்கன்னு தெரியாம நம்முடைய சபையில இருந்து ஒரு சிலர் உதவிக்கும் கூட போயிருந்தாங்க. அது ஒரு நாள் முடிகிற பிரச்சனையே இல்லை. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் முடிவு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். நான் சம்பவத்தை சொல்ல விரும்பவில்லை. ஒரே நாள் தான். ஆமென். அந்த எகிப்தியனை அவன் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. இனிமேலும் என்ன செய்ய முடியாது? அவர் சொன்னது மாத்திரம். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டேன். இது சொல்லும் போது நானும் இதுதான் உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கேன். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கால்குலேஷன்லாம் மைண்டு கொஞ்சம் கூட பார்த்தீங்களே. ஆமென். உடனே ஒரு ஜெபம் பண்ணிக்கேன். விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய. என்னோட விசுவாசத்துல உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போயிடக்கூடாது. ஆமென். இப்போ நம்ம ஞானமானவர்களாம் காணப்பட வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாம் காணப்பட வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்? சரி, ஆண்டவர் உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரு அப்படின்னா முதல் ஜெபத்தை என்ன செய்யுங்க? நகைக்க கூடாது. சாராளு கூட என்ன செய்யக்கூடாது? நான் இதெல்லாம் என்னத்தை நடக்கிறதா அப்படின்னா இந்த வாய்ப்பே இல்லை. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். தொடநடுங்கிட்டு இருக்கிறவனை தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு. தொடநடுங்கி பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலி. அவனுக்கு எப்படி இருக்கும்? அழுகதான் வரும் எக்ஸ்ட்ரா. நானே பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த ஜெபத்தை செய்யுங்க. என்ன சொல்லி? அவிசுவாசம் நீங்களும் அவிசுவாசம் நீங்களும். அப்ப ஆண்டவருடைய மகிமை வெளியிறங்கமா? ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமா? ஹல்லேலூயா.
ரோமர் 8:26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கடைசியாக அந்தபடியே ரோமர் 8:26 ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன செய்யறாரா? உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யறாரு. நீங்களா ஜெப குறிப்பெல்லாம் பாஸ்டர் கிட்ட எல்லாம் கொடுத்தீங்க, விசுவாசி கிட்ட கொடுத்தீங்க. உங்க ஜெப குறிப்பை இயேசுகிட்டே கொடுத்துருங்க. ஆமென். உங்க ஜெப குறிப்பை யார்கிட்ட கொடுக்கணும்? நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்காக ஜெபிக்க ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் ஜீசஸ் கால்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. உங்களோட விசுவாசம் அதுவாக இருந்தால் நான் அதை தடை செய்ய விரும்பவில்லை. ஆனால் அதை விட பெரிய ஒரு இடத்துக்கு நீங்க கால் பண்ணி ஜெபம் பண்ணலாம். யாருக்கிட்ட? ஜெப குறிப்பு அங்கே சொல்லுங்க. ஆமென். அவர் வெளியரங்கமான உத்தரவு செய்வார். நீங்க அந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? வெளியரங்கமான ஒரு உத்தரவு செய்வார். அப்ப நான் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நினைக்கிறேன், எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்காக ஜெபம் பண்ணிக்கணும். ஆமென். அந்த ஒரு ஜெபத்தை இல்லையா? ஒரு சில நேரங்களில் சூழ்நிலையில என்ன சொல்றதுன்னு தெரியாது, வாயில வார்த்தை வராது. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம், நல்ல ஒரு சாட்சியை சொன்னோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன செய்யணும்? அவர் சொன்னா கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெபமே இல்லை. உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறது தெய்வமா இருக்கு. எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி.